இன்றைய வேத வசனம் எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். பிரியமானவர்களே, மாதம் கடைசி வரை நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தில் எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், சத்துருக்கள் நமக்கு எதிராய் வந்திருக்கக்கூடும். ஆனாலும் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்முடன் இருந்து நம்மை காத்துக்கொண்டார், நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். இன்றைய தினத்திலும் பிரச்சனைகளின் மத்தியில் செல்லும்போது, நமக்கு சோதனை உண்டாக்குகிற மனிதர்களின் மத்தியில், துன்பப்படுத்துகிற மனிதர்களின் மத்தியில் பயப்படாமல் கலங்காமல் எப்படி தைரியமாய் இருப்பது என்று எரேமியா இந்த விசுவாசமான வார்த்தையை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம், இன்றைய நாளிலும் உங்களுக்கு எதிராய் மனிதர்கள் துன்பப்படுத்துகிறார்களா? வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு எதிராய் கிரியை செய்து கொண்டு உங்களை பிரச்சனைக்குள்ளாக இழுகிறார்களா? இல்லை, வசிக்கிற இடத்தில் உங்களுக்கு எதிராய் மற்ற மனிதர்கள் ஒன்று கூடி உங்களை எதிர்த்து நிற்கிறார்களா? இல்லை, தொழில் காரியங்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்காதபடிக்கு கிரியை செய்கிறார்களா? சமாதானத்தை கெடுக்கும்படியாக மனிதர்கள் எழும்புகிறார்களா? எப்பேற்பட்ட காரியங்களிலும் உங்களுக்கு எதிராய் மனிதர்கள் துன்பப்படுத்தினாலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர்கள் எல்லோரையும் தேவன் இடரச் செய்வார். ஒருவரும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பராக்கிரமசாலியான தேவன் உங்களோடு இருக்கிறார். தைரியமாய் சொல்லுங்கள், என்னை துன்பப்படுத்த எந்த மனிதனுக்கும் தேவன் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நீர் பராக்கிரமசாலியாய் என்னுடன் இருக்கிறீர். எந்த மனிதர்களும் என்னை துன்பப்படுத்த நீர் அனுமதிக்க மாட்டீர். ஒருவருக்கும் நீர் இடம் கொடுக்க மாட்டீர். என்னை துன்பப்படுத்த நினைப்பவர்கள் இடறிப்போவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், என்னை துன்பப்படுத்துபவர்கள் நிச்சயம் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்றைய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக. அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக. வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள், மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக. உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கடன் நெருக்கடிகள், சுமைகள், வாரங்கள், தொல்லைகள், சுகவினங்கள், பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக. போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். காத்துக்கொள்வீராக. ஆமேன்.